தமிழ்நாட்டில் 1000 திரையரங்குகளில் வெளியாகும் ஜனநாயகன் திரைப்படம். பட வெளியீட்டை திருவிழா போல கொண்டாட தயாராகும் ரசிகர்கள். முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். படம் வெளியாகும் திரையரங்குகள் முன்பு ஆடி பாடி உற்சாக கொண்டாட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் ஜனநாயகன் படத்திற்கு LED திரை மூலம் விளம்பரம். ட்ரோன் காட்சியை வெளியிட்ட தயாரிப்பு நிறுவனம். டெல்லியில் மாணவர்கள், அரசியல் கட்சிகள், விவசாயிகள் போராட்டங்களால் அதிகரிக்கும் பதற்றம். நிலைமையை சமாளிக்க கூடுதலாக 20 துணை ராணுவ படைக்குழுக்கள் வரவழைப்பு. தங்கள் கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் கோடிக்கணக்கானவர்கள் டெல்லியில் குவிவார்கள். கரப்பான் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா எச்சரிக்கை. டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற மாணவர்களில் ஒருவர் பெல்லட் குண்டு தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். காயமடைந்தோர் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையிலிருந்து கசிந்த தகவலுக்கு போலீசார் மறுப்பு. டெல்லி தடியடி தொடர்பான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிருப்தி. போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு டெல்லி காவல்துறைக்கு நோட்டீஸ். CCTV டிஜிட்டல் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருவோருக்காக உணவுகளை அனுப்பி வரும் பொதுமக்கள். மருத்துவ உதவிகளையும் ஆன்லைன் டெலிவரி மூலம் அனுப்பி உதவிக்கரம். மாணவர்கள் போராட்டத்தால் மூடப்பட்ட டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்கள் மீண்டும் திறப்பு. வழக்கம் போல ரயில் சேவைகள் இயங்குவதால் பயணிகள் நிம்மதி. பிரதமர் வீட்டருகே போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசாரை கண்டித்து பாஜகவினர் போராட்டம். பெங்களூர், ஜெய்ப்பூர், பாட்னா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த போராட்டங்களில் தள்ளுமுள்ளு, கைகலப்பு. ஆந்திராவின் விஜயவாடா நகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ், பாஜகவினரிடையே மோதல். பாட்னாவில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. சத்தீஸ்கர் தலைநகரில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம். தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைத்த காவல்துறை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி கேரளத்தில் காங்கிரசார் போராட்டம். பாலக்காட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு.
உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட சோனம் வாங்சுக்கிற்கு கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே வேண்டுகோள். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அமைதியான முறையில் தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் உறுதியளிப்பு. மாணவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். உண்ணாவிரதத்தை கைவிட மத்திய அரசுக்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் நிபந்தனை. உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என சோனம் வாங்சுக்கிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். மாணவர்கள் நலன் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதாகவும் உறுதி. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உடல்நிலை சீராக இருப்பதாக மேதாந்தா மருத்துவமனை அறிக்கை. தேவையான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பை மருத்துவர்கள் குழு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீக்க மத்திய அரசு பரிசீலனையா? மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்தர் சிங் உறுதி தந்ததாக சோனம் வாங்சுக் கடிதம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் மூன்றாவது நாளாக அமளி. நீட் தேர்வு முறைகேடு, இளைஞர்கள் மீதான தடியடி குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். के अंदर सभी मान्य सदस्यों चर्चा कराने को तैयार हैं। जी एक मिनट नहीं, अध्यक्ष महोदय, सोमवार को छात्रों के खिलाफ आजादी के 50 साल होते मानने राजीनामा देना अच्छा है। धन्यवाद धन्यवाद। जब वो राजीनामा नहीं लेंगे, हाँ बोले आपकी बात प्लीज। நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம். நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான போலீஸ் தடியடியை கண்டித்து முழக்கம். நீட் வினாத்தாள் கசிவு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயார். மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில். अध्यक्ष महोदय जी, पेपर लीक का चर्चा के लिए पूरी तरह से तैयार है और हमने पहले दिन से कहा है जब चर्चा होती है तो किसी नियम के तहत होना पड़ता है और इसका व्यवस्था बनाना पड़ता है। अध्यक्ष महोदय, ये मुद्दा कांग्रेस, समाजवादी पार्टी, बीजेपी का नहीं है. தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் மட்டுமே விவாதம். அதுவரை நாடாளுமன்றத்திற்குள் தங்கள் குரல் ஓயாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே திட்டவட்டம். शिक्षा मंत्री पहले राजीनामा देना चाहिए। धन्यवाद धन्यवाद। जब वो राजीनामा नहीं लेंगे, निष्पक्षपात चर्चा यहाँ नहीं होगी। इसीलिए अगर निष्पक्षपात चर्चा होना तो मैं रिक्वेस्ट करता हूँ गवर्नमेंट को, वो रिजिग्नेशन दिलाए, मामला शुरू करेंगे। 152 முறை வினாத்தாள் கசிவு, 7.5 கோடி மாணவர்கள் பாதிப்பு. மோடி அரசு ஒருவருக்கு கூட இதுவரை தண்டனை பெற்று தரவில்லை என ராகுல் காந்தி காட்டம். வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்டத்தை அரசியலாக்க வேண்டாம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் JP நட்டா வலியுறுத்தல். 18 घंटे लेना है राज्यसभा में. வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார்.
நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்திப்பது அனைவரின் கடமை எனவும் ஜே.பி. நட்டா பேச்சு. மாணவர்களை அரசியல் ஆயுதமாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. தங்கள் நலன் கருதி மாணவர்கள் கோபத்தை தூண்டிவிடுவதாகவும் பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புதுச்சேரி பயணம் ரத்து. சனிக்கிழமை நடைபெறவிருந்த காவல்துறைக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒத்திவைப்பு என தகவல். பிரதமர் இல்லத்திற்கு அருகே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டம் நடத்திய சம்பவத்தை குறிப்பிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சனம். கூட்டணி கட்சியினரிடம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் திடீரென ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஏன் என்று கேள்வி. அரசியல் கட்சிகள் ஒரு என்ஆர்ஐ கூறும் கருத்துக்கு பின்னால் செல்வது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. மனமகிழ்ச்சியாக இல்லை என்றும் டெல்லி போராட்டம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கருத்து. புதிதாக ஒரு என்ஆர்ஐயினுடைய பின்னாடி ஏதோ எல்லோரும் ஓடுவதைப் போல ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மனமகிழ்ச்சியை தருகின்ற நிகழ்வு அல்ல. நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகவின் சமரசமற்ற நிலைப்பாடு. நாடாளுமன்ற வளாகத்தில் நடக்கும் போராட்டத்திற்கு தாவேக ஆதரவு அளிப்பதாகவும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. டெல்லியில் நடைபெறும் மாணவர்களின் போராட்டம் தற்போது நாடு முழுவதையும் ஈர்த்துள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருத்து. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும் எனவும் திட்டவட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு அளித்த திமுக எம்பி கனிமொழி, நாட்டுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து நீட் தேர்வை முதலில் எதிர்த்த இயக்கம் திமுக என கருத்து. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு இதுவரை பாஜக அரசு பொறுப்பேற்காதது ஏன்? பேச்சுவார்த்தைக்கு முன்வராதது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி. டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்களுக்கு ஆதரவு. தஞ்சை, வேலூர், ஈரோடு உட்பட தமிழ்நாடு முழுவதும் மாணவர் அமைப்பினர் போராட்டம். சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி முழக்கம். சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது மாணவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவலர்கள். பேட்ஜ் அணியாமல் வந்த காவலர்களை நோக்கி மாணவர்கள் சரமாரி கேள்வி. சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடக்கும் போராட்டத்திற்கு திமுக ஆதரவு. நீட் ரத்து கோரி கரப்பான் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர். தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். ஜனநாயக உரிமைகளை நசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் அத்துமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என பே. சண்முகம் வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் இன்று கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு.
டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு அறிவிப்பு. மாணவர்கள் அறவழியில் போராடினால் ஆதரிப்போம். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. இங்க சாலையில போய் உட்காந்துட்டாங்க குழந்தைங்க, அதனால அவங்களை கொஞ்ச நேரம் போராடிட்டு அப்புறம் அப்புறப்படுத்திட்டாங்க. முறைப்படி அவங்க அனுமதி வாங்கிட்டு டெமோக்ரஸியில வந்து அந்த ப்ராப்பர் அனுமதி வாங்கி பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணா அந்த பிரச்சனை. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்களை கோழைகள் என குறிப்பிட்டு நடிகர் கிஷோர் கடும் விமர்சனம்.